அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 10 கண்ணு மாடுகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 10 கண்ணு மாடில் ரெண்டு காலக்கண்ணோட இருக்க கண்ணு மாடு இருக்குது. 8 கண்ணோட இருக்க மாடுகள் பார்த்தீங்கன்னா பெண் கண்ணோட இருக்குது. சரிங்களா, கிடாரி கண்ணோட இருக்குது. இந்த மாடுகள் கண்ணு மாடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடிங்கிறதுல அருள் டைரி ஃபார்மில் இருக்குது. ஒவ்வொரு மாடுகள் நம்ம டீட்டெயில் கேட்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டியிருக்க எல்லா மாடுகளுமே கண்ணு மாடு தான். சரிங்களா, இப்போ உடனே நம்ம போன உடனே நம்ம பால் கறக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறாங்க, இந்த மாடு வாங்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பால் மாடு தான் வாங்குவாங்க விரும்பி, அது கிடாரி கண்ணோட தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு அதிர்ஷ்டம். சரிங்களா, அவங்களுக்கு ஈஸியான முறையில் ஒரு கிடாரி கண்ணோட மாடு வாங்கிட்டு போகலாம். நம்ம ஒவ்வொரு மாடுகளை பத்தி நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். என்னன்னு சொல்லுவாங்க, கருப்பலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில தான் கண்ணு போடுறது 6 பல் 2வது கண்ணு. கிர்க் ராசில நேரம் 10 கறக்கூடிய மாடு. ஓகே, இருமண்ணா முட்டும் அதிகம்பாங்க. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிக்கலாம். குணத்துல அப்படி தங்கமான குணம். ஓகே, ஃபேட்டஸ்னா அருமையா இருக்கும். காட்டு மேய்ச்சலுக்கு அருமையா இருக்கும். கண்ணு எப்படி இருக்குன்னா, கண்ணு பாத்தீங்கன்னா செவல வெள்ளையில காலக்கண்ணு போட்டிருக்காங்க. இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகே, 2 வேலையும் தலையத்துல 22 லிட்டர் கறந்தோமா நம்ம நேரம் 10 கேரண்டி கொடுத்துடலாம். இந்த மாட்டு பால்லாம் அப்படியே கள்ளிப்பால் மாதிரி இருக்கணும். இது மட்டி எப்படி இருக்கு, நல்ல மடி செட்டு, சதுர மடியில ரோஸ் மடியில ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. இன்னைக்கு காலைல கண்ணு மாடு போன கறந்துக்கலாம். ஓகே பிரதர், ஓகே பிரதர். ஜம்மு இருக்குன்னா குணவளத்தை காட்டுங்க. குணத்துல தங்கமான மண்ணா, குணமானத்துல கிருமண்ணா முட்டும் அதிகம்பாங்க. பசியா இருந்தா வாய் வச்சு குடிச்சிங்க. குணத்துல அப்படி இருக்கும். ஓகே, கெடேர் அருமையான கெடேர் 6 பழுது கால மாடுல அமைஞ்சிருக்கு. கிர்க் ராசில ஹெவி சைஸான மாடுனா. ஓகே பிரதர். அடுத்த ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இது கண்ணு மாடு. இன்னைக்கு காலைல தான் கண்ணு கெடேரி கண்ணு போட்டிருக்கு. பெட்டை கண்ணு அப்படிதானே? கெடேரி கண்ணு வாங்கிட்டு போறது 2 லாபம். இது நேரம் 10 கறக்கூடிய மாடு. சீம்பால் காலைல 8 லிட்டர் பால் வந்தது. இப்ப சாயந்தரம் பால் கறக்கணும். நஞ்சு கோடி எல்லாம் அருமையா போட்டுச்சு, எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்ணு மாடு காட்டு மேய்ச்சல் அந்த மாதிரி வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. இது அறவைத்திறன் எவ்வளவு வரும்? நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. இது அதுக்கு பயப்படுத்தல. 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுத்தரலாம், எந்த பிரச்சனையும். சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. அடுத்த பாக்குது செவல வெள்ளை. இது கண்ணு பாத்தீங்கன்னா இதுவும் கெடேரி கண்ணு தான் போட்டிருக்கு. இன்னைக்கு மதியம் ஒரு 10 மணி நேரம் கண்ணு போட்டுச்சு. நஞ்சு கோடியும் போட்டுருச்சு. சீம்பால் கண்ணு போட்டா 7 லிட்டர் பால் வந்தது. சீம்பால் நல்ல ரோஸ் மடி ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு. கறவைக்கு தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல காம்பு பொருசு, நல்ல பால் தர. கண்ணு கெடேரி கண்ணு. வாங்கிட்டு போற 2 முதல் தான். ஓகே, இன்னும் 10 வருஷம் வச்சு 6 பல்ல இருந்து கடமளப்பு சுழி சுதம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். எஸ்னஃபேட் ஜம்முன்னு இருக்கும். ஃபார்ம் டைப் காரங்க வெறும் கண்ணு மாடு தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். காட்டு மேய்ச்சல் மாடு, காட்டு மேய்ச்சல் மாடு இருக்க மாடு எல்லாமே காட்டு மேய்ச்சல் மாடு தான். நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு, ஒன்னும் பயப்பட தேவையில்ல. ஓகே பிரதர். அடுத்த பார்த்து செவல வெள்ளையில 6 பல்ல கண்ணு செவல வெள்ளையில பொட்ட கண்ணு கெடேரி கண்ணு. சூப்பர் கலர். என்ன கலர் மாடு சூப்பர் கலர். கழுவி சூப்பர் கலர் பேஜன கலர். கெடேரி கண்ணு. அது கிடாரி கண்ணு. கெடேரி நேரம் 10 கறக்கிற மாடு. இது நேத்து நைட்டு 8 மணி கண்டு போடுது. சீம்பால் காலைல 12 லிட்டர் பால் வந்தது. இப்ப சாயந்தரம் பால் பீஸ் சொன்னா. இது 2 வேலை நேரம் 10 கறக்கூடிய மாடு. 6 பல் நல்ல காட்டு மேய்ச்சல். ரெட்டை முதல்ல தரமான மாடு. ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மட்டி செட் எப்படி இருக்கு? நல்ல மடி செட்டா, சதுர மடி முட்டிக்கு மேலதான் இருக்கும். ஹெவி சைஸான மாடுனா இது. 6 பல்ல தரமான கெடேரி செவல வெள்ள. நல்ல சூப்பர் மாடு. நல்ல கலர் பேஜான மாடு. எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய மாடுனா இது. ஓகே. அடுத்த இது மாதிரி சிந்து கிராஸ். இது ஜெர்சியில சிந்து கிராஸ். கண்ணு இப்பதான் மதியம் ஒரு 3 மணிக்கு தான் கண்ணு போட்டுது. நஞ்சு கொடி கூட போடல. நல்ல குணமான தண்ணி தீனிக்கு அருமையா நெய் கட்டு மாடு. ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. மட்டி எப்படி நல்ல ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல நெய் கட்டு ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. கண்ணும் பாத்தீங்கன்னா கிராஸ் டைப்ல பொட்டக்கண்ணு, அருமையான பொட்டக்கண்ணு போட்டிருக்கு. மாடு சுழி சுத்தம், கண்ணு சுழி சுத்தம். இந்த சீம்பால் பீஸ்ல இனிமேதான் சீம்பால் பீசணும். எஸ்னஃபேட்லாம் சூப்பரா. எஸ்னஃபேட்டுக்கு அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. செவலையில ஹெவி சைஸான மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப் பண்ண. இது அச்சில ஊத்துன மாதிரி என்ன பிரதர் காம்பு? 4 காம்பு அச்சில் ஊத்துற மாதிரி தான். நல்ல மடி செட், மாட்டுக்கு மேல மடி செட் வச்சிருக்கான். கிராஸ் டைப்ல அருமையான மாடு. ஓகே ஓகே. மாடு நல்ல குணமான தண்ணி தீனிக்கு அருமையா. கண்ணு கிராஸ் டைப்பான கண்ணா. ஓகே பிரதர். டைப்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் மடி கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. காலக்கண்ணு போட்டிருக்கு. இப்ப 2 கண்ணு போட்டி பாத்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. இப்ப 2 வேலையும் கறவை 18 லிட்டர் கறக்குது. காலைல 10 சாயந்தரம் 8 2 வேலையும் கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம். 25 நல்ல பட்டன் காம்பு ரோஸ் மடியில அமைஞ்சிருக்கு. கண்ணு கால கண்ணு போட்டு ஹெவி சைஸ் பண்ணதெல்லாம். மடி எப்படி இருக்கு? மடி சுருக்காட்டுங்க. நல்ல மடியில மடி செட்லாம் பாருண்ணா எப்படி இருக்குண்ணா. நல்ல இப்ப 2 வேலையும் 18 வருது பால். 2 வேலையும் உட்காந்து கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம். நம்மள்ட்ட கண்ணு மாடு வேணா 2 வேலையும் உட்காந்து கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம். நல்ல ரெட்டை முதல்ல தரமான மாடு. ஹெவி சைஸ் மாடு. கண்ணு கால கண்ணு போட்டுருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமான மாடு. ஓகே. இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா HFல ஹெவி சைஸான மாடு. இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். சம மாடு. 4 பல்ல டாப் குவாலிட்டியான மாடு. கண்ணு நல்ல பிரீடு
பிரீடு கண்ணா போட்டிருக்கு. மாடு நல்ல பிரீடான மாடு. 2 வேளை 27 லிட்டர் கரை வரும்னாங்கன்னா 25 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். நல்ல ரோஸ் மாடி, ரோஸ் காம்புல ரெட்டை வரி மாடி, செல்ல முட்டிக்கு மேலதான் மாடி. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. சீம்பல் கண்ணு போட்ட உடனே உழுதுட்டே சீம்பல் பாதி பால் கறந்தாச்சு. இப்ப நஞ்சு கொடி போட்டு சுத்தமா கறந்துடலாம் பால். இப்பதான் கண்ணு போட்டு ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். நல்ல ஹெவி சைஸான மாடு, 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸ் மாடு, ரெட்டை வரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. மாடு ஹெவி சைஸ், பட்ஜெட் ஹெவியா தானே இருக்கும். 25 லிட்டருக்கு மேல் கறவு தான் வரும், கீழே வராது. 4 பல்லு மாடு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். கண்ணு கெடேரி கண்ணு. வாங்கிட்டு போறவங்க 2 முதல்ல தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 கண்ணு போட்டா ஒரு மாடு ரெட்டை கண்ணு போடும்பாங்க. ரெட்டை கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு மாடு கெடேரி கண்ணு, ஒரு மாடு காலக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா 2மே கெடேரி கண்ணு, 2மே HSL ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 5 ஃபர்ஸ்டா போட்டுச்சு. அந்த பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த கண்ணு போட்டுச்சு. நேத்து சாயந்தரம் இந்த மாடு இன்னாரும் கண்ணு போட்டுச்சுன்னா 2மே கெடேரி கண்ணு. மாடு பாத்தீங்கன்னா மாடு கலர்ல செம்பு திரர்ல போட்டு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேளை 25 லிட்டர் கறவை வரணும். சீம்பால் நேற்று 10 லிட்டர் பால் வந்தது. இன்னைக்கு காலைல ஒரு 8 லிட்டர் பால் வந்தது. வாங்கிட்டு போறவங்க இந்த மாடு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. நேத்தே சேல்ஸ் ஆயிடுச்சு, நைட்டே சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாடு வாங்கிட்டு போறவங்க 2 காம் பால், கண்ணுட்டிக்கு ஒவ்வொரு காம் பால் விட்டாங்கன்னா 2 காம்ல பால் பீசிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த பாவம் பாத்தீங்கன்னா 3 முதல் ஆயிக்கும் இந்த மாடு. 2 ரெட்டை பிரிவுல ராமலட்சுமணம் மாதிரி ஒரே மாதிரி கண்ணு. 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடி போட்ட மாடு. தேவைப்படுறவங்க கால் பண்ண கண்ணு தெளிவா எடுத்துக்கு முன்னாடி வந்து பாருங்க. 2 கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கும். 2மே நல்ல ஜெர்சில நல்ல பிரீடான கண்ணு ஊட்டினா. இந்த மாதிரி மாடு பாத்தீங்கன்னா என் வயசுக்கே இது 3வது தரம். இது 3வது தரம். இது மாதிரி 3 மாடு மாதிரி ரெட்டை கண்ணு போட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்து ஃபர்ஸ்டா போட்ட மாதிரி 2மே ரெட்டை கண்ணா போட்டுச்சு. அப்புறம் ஒன்னு காலக்கண்ணு, ஒன்னு கிடேரி கண்ணா போட்டுச்சு. இந்த மாடு பாத்தீங்கன்னா 2மே ரெட்டை பிரி, அக்கா தங்கச்சி மாதிரி 2மே கிடேரி கண்ணு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. மீதி இருக்க மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் இருக்கு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம்.